Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் லேப்ல பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 6. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 6 நேம் என்னப்பா, கிரியேட்டிங் எ ரிசல்ட் சீட். ஓகேவா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ரிசல்ட் சீட் வந்து ஃப்ரேம் பண்ண போறேன் பை யூசிங் மைக்ரோசாஃப்ட் வந்து எக்ஸல் 2007. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன, இதோட மெயின் அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் வந்து to create a result sheets containing candidates register number name marks for 6 subject. ஓகேவா, நான் ஒரு ரிசல்ட் ஷீட் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறேன். அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா கேண்டிடேட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கணும், அதோட நேம் இருக்கணும், அவங்களுடைய மார்க்ஸ் ஃபார் 6 சப்ஜெக்ட்டுக்குரிய மார்க்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ அந்த 6 சப்ஜெக்ட்டுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ calculate டோட்டல் அண்ட் ரிசல்ட்ஸ். டோட்டலும் கண்டுபிடிக்கணும் அண்ட் ரிசல்ட் எவ்வளவுன்னு சொல்லணும். இந்த ரிசல்ட் must be calculated and failed candidate should be turned to red. அதே மாதிரி ஃபெயில்டு யாராவது ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நான் என்ன பண்ணணும், ரெட் கலரில் வந்து என்ன பண்ணணும், மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணுறேன்னா ஒரு ரிசல்ட் ஷீட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரேம் பண்ண போகிறேன். அதுக்கு வாட் ஆர் த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள், பெண்டியம் ஜுவல் கோர் அண்ட் 512 இருந்து எம்பி ரேம், 500 ஜிபி இருந்து ஹார்ட் டிஸ்க்கு தேவை. ஓகேவாப்பா, எந்த வந்து சாஃப்ட்வேர் இருந்தால் இந்த ப்ராசஸ் நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து 2003 ஆர் 2007 இந்த வெர்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸலில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரிசல்ட் ஷீட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்பில் இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற டைப் ஹியர் டு சர்ச் இருக்குல்லப்பா, அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2007 வரும். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலோட விண்டோ வந்து என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்னால இப்படி தான் இருக்கும். ஓகே, பாக்ஸாக போட்டிருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இதான் செல். இந்த இருக்குல்லப்பா, இந்த பிளாக் கலரில் இங்கே டச் பண்ணி வந்து இதை வந்து செல்லில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேம் சொல்லி டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்டோட நேம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேண்டிடேட்டோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 6 சப்ஜெக்ட்டுக்கு நான் இது பண்ணோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டோட 6 சப்ஜெக்ட் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் கேபிட்டலில் M1, அடுத்து என்ன பண்ணுறேன் M2, அடுத்த பாக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா M3, அடுத்த பாக்ஸில் M4, அடுத்த பாக்ஸ் M5 அண்ட் அடுத்த பாக்ஸ் M6. இந்த மாதிரி நான் 6 சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், 6 சப்ஜெக்டோடைய டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் டோட்டல், அதே மாதிரி நெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆவரேஜ். இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கும் நான் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டாங்க ரிசல்ட்டுன்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கேண்டிடேட்டோட நேமு, கேண்டிடேட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், அதில் நீங்கள் இங்கே போய் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் டாட் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கர்சரை வச்சு இங்கே எடிட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸில் போய் எடிட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வச்சோம் அப்படின்னா இங்கேக்குள்ளே கூட எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வச்சோம்னா இதோட வேல்யூஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவாப்பா, இந்த நான் கர்சர் வச்சிருக்கேன் இல்லையா, இங்கே டிஸ்பிளே ஆகும், பிளாக் கலரில் காமிக்கல அங்கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கேண்டிடேட்டோட நேமு, கேண்டிடேட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி 6 சப்ஜெக்ட்டுக்கு நான் எழுதிக்கிறேன் M1லேருந்து M6 வரையும். அதே மாதிரி அந்த 6 சப்ஜெக்ட்டுக்குரிய டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன், ஆவரேஜ் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ரிசல்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சும்மா வந்து ஒரு 4 பசங்களுடைய நேம் வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நேம் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அருண். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லி காமிக்கிறேன், பாலு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது, சித்ரா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தேவி. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், சும்மா வந்து ஒரு 4 பசங்களுடைய நேம் வந்து நான் போட்டு கரஸ்பாண்டிங் அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர். இப்போ 1001 ஃபார் அருண், அண்ட் 1002 ஃபார் என்னது இது பாலு, 1003 ஃபார் சித்ரா, அண்ட் 1004 ஃபார் தேவி. ஓகே, நான் போட்டேன். இப்போ அதே மாதிரி அருண் வந்து ஃபஸ்ட்டு M1 இதில் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கான், 67. ஸோ கீழே ஆரோ மார்க் பண்ணிங்க, கீழே ஆரோ மார்க் பட்டன் சொன்னால் நெக்ஸ்ட் செல்லுக்கு அது என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். அதில் எவ்வளவு 56. சும்மா என்னோட இஷ்டம் போல் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அவங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு பார்க்குறதுக்கு. இவங்க என்ன 98 இந்த மாதிரி 4 சப்ஜெக்டில் போட்டாச்சு. அடுத்து M2வில் சும்மா நீங்களாக ஒரு மார்க் போடுங்க, 89. நெக்ஸ்ட் சும்மா 87. நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு, 83. நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் என்ன மார்க் அப்படின்னா 93. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் M3ல சும்மா. ஓகேவா, M3ல அருண் வந்து எவ்வளோ மார்க், சும்மா வந்து 99 மார்க் வாங்கியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து என்னது, பாலு வந்து 4,
சித்ரா வந்து 56 அண்ட் என்னது தேவி வந்து 92. அதே மாதிரி M4 மார்க்ஸ் ஃபில்அப் பண்ணோம். M4 எவ்வளோப்பா 73. அடுத்து என்னது 91, 45, 73 போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணோம் M5 மார்க்ஸ் ஃபில்அப் பண்ண போகிறோம். M5 என்ன 93, 81 சும்மா ரேண்டமாக 58, 83 போட்டாச்சு. இதே மாதிரி M6 மார்க்ஸ் ஃபில்அப் பண்ண M6 எவ்வளவு சும்மா 82 ஃபார் அருண் அண்ட் 70 ஃபார் பாலு அண்ட் 89 ஃபார் சித்ரா அண்ட் என்னது 95 ஃபார் தேவி. ஓகே, இப்போ நான் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அருண் வந்து இந்த 6 சப்ஜெக்டில் வாங்கின அந்த 6 சப்ஜெக்ட் வாங்கியிருக்கான் இல்லையாப்பா, ஒவ்வொரு M6 இந்த 6 சப்ஜெக்ட்லேயும் வாங்கின டோட்டல் மார்க்ஸ் நான் கேல்குலேட் பண்ணணும். அப்படி நான் எப்படி ஈஸியாக ஒவ்வொரு தடையும் கேல்குலேட்டர் போடாமல் எக்ஸல் சீட்டில் நான் எப்படி டோட்டல் பண்ணால் இதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிக்கணும். யாரோடத அருணோட 6 சப்ஜெக்ட் கூடிய அந்த பர்டிகுலர் செல், அந்த செல் மார்க்ஸ் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எதுக்குள்ளே போகணும் அப்படின்னா டோட்டலோ ஆவரேஜோ ரிசல்ட்ஸோ ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் செல்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் பாக்ஸ் இந்த இருக்குல்லப்பா, மேலே வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸில் ஃபார்முலாஸ் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே என்ன இருக்கும்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன் இந்த இருக்கா FXன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குல்லப்பா, இதான் இன்சர்ட் ஃபங்க்ஷன். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். கவுண்ட் பண்ணணுமா, சம் பண்ணுமா, ஆவரேஜ் பண்ணுமா, இல்லை இஃப் அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அது ஹைப்பர் லிங்க் பண்ணுமா, மேக்ஸிமம் பண்ணணுமா, இல்லை சைனசாய்டல் அமௌண்ட் பண்ணணும் என்னமா கேட்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் அல்லது சம் அப்படின்னு சொல்லி டோட்டல் தானே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. இங்கே சம்முன்னு கொடுத்தீங்கன்னா அந்த சம்மோட ஆப்ரேஷன் வந்து அங்கே பண்ணிவிடும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன கிடைக்கும் நம்பர். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்பர் இது, செகண்ட் நம்பர் இது இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஸோ இவங்களோட டோட்டல் நம்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ டோட்டல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கணும். சூஸ் த செல் அண்ட் கிளிக் ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து விண்டோ செலக்ட் ஃபங்க்ஷன் வந்து சம்மை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த விண்டோவில் M1லேருந்து M2 வரையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் சாரி இதை M1 மார்க்ஸ் எவ்வளோப்பா நம்மளுக்கு அங்கே சும்மா ரேண்டமாக நம்ம கொடுத்தது வந்து என்னென்னா 67 சும்மா நம்ம விட வச்சுக்குவோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த இந்த 6 மார்க்கை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த என்ன பண்ணுறீங்க ஃபார்முலாஸில் போய் இன்சர்ட் ஃபங்க்ஷனில் சம்முன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பர் காமிக்கும். இந்த நம்பரில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ண எல்லாமே இங்கே வரும். பட் இங்கே நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சம் ஆஃப் இந்த இருக்கு இல்லையா அந்த ஃபங்க்ஷன் காமிக்கிங்க பாருங்கள். இப்போ சாரி இதுனா சம் வந்து என்ன இருக்குது C2 அப்படின்னு காமிங்கன்னா இந்த C வந்து இந்த இருக்குது C2 அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் சம் வந்து என்னது D2, அடுத்த சம் வந்து என்னது E2. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் சம் பண்ணி ஓகேவா இது எல்லா மார்க்கையும் நான் என்ன பண்ணுறேன் கூட்டி ஃபார்முலா ரிசல்ட்ஸ் வந்து எவ்வளவு 73 இந்த மாதிரி காமிக்குது இல்லையா. ஸோ இதை சம் பண்ணிங்கன்னா 99, இதை சம் பண்ணிங்கன்னா 89, இதை சம் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோன்னு சொல்லி காமிக்கும். சூஸ் த செல்ஸ் கிளிக் வந்து ஓகேன்னு கொடுக்கணும். இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்முன்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ அண்ட் நெக்ஸ்ட் என்னது இந்த வேல்யூ சாரி இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதுங்க செலக்ட் ஆகும் 1, 2, 3 இது எல்லாத்தையும் அட் அ டைமில் செலக்ட் பண்ணும். இது நெக்ஸ்ட் இது அடுத்து D3, E2 அடுத்து இது இதை நான் கீழே இறக்கிக்கிறேன். நல்லா கவனிங்க. இதை கீழே இறக்கிட்டு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த இது எல்லாமே M5ஓட 93 அண்ட் 86. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகுது இங்கே ஆகுது. தெரியுதாப்பா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இதை நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேயும் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்ளை ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று சொல்கிறேன் 69 எவ்வளவு க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த பாக்ஸை. Ctrl Z கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்பயும் போல் முன்னாடி உள்ள நிலைமைக்கு வந்துடாது. ஓகே,
இங்கே நான் என்ன பண்ணுறேன், இப்போ 67 இந்த மாதிரி கொடுத்துட்டேன்ப்பா. இதான் இப்போ முதல்ல உள்ளது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இந்த காலம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? விட்டுட்டு இப்போ இந்த மார்க்ஸோட இதை மட்டும் நான் பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இதில் வச்சு கண்ட்ரோல் அமைக்கிட்டு அடுத்தது அமைக்கிட்டு இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போய் நான் சம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை சம் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன வழி, இதை சம் பண்ணணும். இதையும் இது பண்ணிக்கோங்க. இப்போ D2, C2 இதையும் சம் பண்ணுங்க. இதையும் சம் பண்ணி இதையும் சம் பண்ணணும், இதையும் சம் பண்ணணும். ஸோ 3ஐயும் சம் பண்ணால் எனக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிது பார்த்தீங்களா, ஆன்சர் என்ன கிடைக்குது, 503. அப்போ இதை நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த பாக்ஸில் இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் போய் நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போ 503ன்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் அடுத்தடுத்ததுக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது 67. இப்போ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போய் எனக்கு சம் பண்ணணும். என்னென்ன பாக்ஸ்ன்னு கேட்டுக்கலாம். அப்போ பர்டிகுலர் என்ன பண்ண, இந்த பாக்ஸு அடுத்து இந்த பாக்ஸு இதையும் செலக்ட் பண்ணிக்கணும். இதை டச் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் லாங் ப்ரெஸ் பண்ணி டச் பண்ணிங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிங்க. இந்த பாக்ஸ் செலக்ட் ஆகுது தெரியுதாப்பா, M5 பாக்ஸ் அண்ட் M66 பவர் பார் வந்து பாலு. ஸோ பாலுவோட எல்லா மார்க்குமே இங்கே ஆட் ஆகுது. ஆட் ஆகி ஃபைனல் ரிசல்ட் என்ன, ஃபார்முலாவோட ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 389. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துட்டு இந்த 389 நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்துடுச்சா? ஓகே வேலை. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும், சித்ரா அண்ட் தேவிக்கும் அதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சித்ராவுக்கு பண்ண போகிறேன். சித்ராவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போய் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், சம்மு தான் பண்ணணும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. இது என்ன காலம்லாம் செலக்ட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு C3 காலம் அண்ட் என்னது D4 அண்ட் E4 F4 G4 அண்ட் என்னது இந்த பாக்ஸை திரும்ப டச் பண்ணிங்க அப்படின்னா அது டீசெலக்ட் ஆகிடும். G5 அண்ட் H4 இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா எல்லாத்தையோட இது இங்கே ஆட் ஆகுதாப்பா. ஆட் ஆகி என்ன ஆன்சர் கிடைக்கும், 577. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டால் கேன்சல் கொடுத்துருங்க வார்னிங்க்கு. இந்த என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு 507. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த இதுக்கு தேவிக்கு வந்து கேல்குலேட் வந்து பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சம் இந்த பற்றி எங்கே இருக்கா, C4 D4 அண்ட் E4 ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் காமிக்குதாப்பா. 0 83 56 45 83 எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு ஆட் ஆல் த நம்பர்ஸ் இன் அ ரேஞ்ச் ஆஃப் 12 எனக்கு என்ன கிடைக்குது, ஃபைனலி we can get the answer for வந்து 497. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்களா, இதை இப்படி டச் பண்ணிங்க. இப்போ இந்த இதை இப்படி டச் பண்ணிங்கன்னா இது ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா வெளில வந்துடுங்க. இப்போ இதை பண்ணி இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எனக்கு சம் அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் இது ஆகுது. அடுத்து என்ன ஆகுது, 56ன்ற நம்பர் ஆட் ஆகுது. அடுத்து இந்த நம்பர் 44 அண்ட் 21 81 இருக்கா. இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணால் அடுத்த நம்பர் ஆட் ஆகுது இல்லையா, இந்த நம்பர் ஆட் ஆகுது. இந்த நம்பர் ஆட் ஆக இங்கே கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் இங்கே வாங்க, இதை மட்டும் கூட்டுறாங்க, 628 இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன், இதையும் கூட்டினா 709 அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதா, 777. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அதோட வேல்யூ ஃபைனல் வேல்யூ ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நான் இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் அதே தான். இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போய் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ எந்த ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எல்லா நம்பரோட ஆவரேஜ். ஸோ இதை இது பண்ணிவிட்டு E3 73 93 இந்த இதை டீசெலக்ட் பண்ணிடுங்க, 82. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரும். இந்த நம்பர்ஸோட டோட்டல் ஆவரேஜ் வரைந்தா இருக்கு பாரு, ஃபார்முலாவோட ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 82.1. ஸோ இதை ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் 82.1 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ தேவியோட நம்மளுக்கு தேவை. இப்போ தேவியோட ஆவரேஜ் வேல்யூ வேணும் 6 சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போய் ஆவரேஜ் என்ன கமாண்ட் வந்து யூஸ் பண்ண, என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், ஆவரேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்னென்ன பாக்ஸ்லாம் செலக்ட் பண்ணோம், M1 அண்ட் M2 M3 மார்க்ஸு, M4 மார்க்ஸு, M5 மார்க்ஸ் அண்ட் M6 மார்க்ஸ். இந்த 6 சப்ஜெக்ட்டுக்குரிய மார்க்ஸை நான் என்ட்ரு பண்ணேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதை டிஸ்பிளே ஆகும். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுறோம், இதிலே போய் கால்குலேட் ஆகி நம்மளுக்கு ஆவரேஜ் வரும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான வேலை, நம்ம போய் மேனுவலாக பண்ண தேவையில்லை, கால்குலேட்டரில் பண்ண போக தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதில் போட்டிங்க அப்படின்னா ஃபார்முலாவோட ரிசல்ட்ஸ் என்னப்பா வந்துருச்சு நம்மளுக்கு 89. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய் 89 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு
ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஓகே, அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இது இப்போ வந்து டேட்டாஸ் இருக்குல்லப்பா, இந்த டேட்டாஸில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேட்டாவை ஷார்ட் பை எப்படி வச்சுக்கலாம், இங்கே நீங்கள் டவுன் ஆரோ அப் அண்ட் டவுன் ஆரோ இருக்குல்லையே, அதை இது பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் மூலம் வைக்கலாம். இல்லை நேம் மாதிரி வச்சுக்கணும்னா நேமில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்களோ அந்த ஏபி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு நேம் படி வரும். அதே மாதிரி இல்லை எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர் படி வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து முதலேருந்து வரும். அதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை டோட்டல் படி யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கிங்க அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் பண்ணால் டோட்டலில் யார் அதிகமாக இருக்காங்களோ கம்மியாக இருக்காங்களோ அவங்க முதலேருந்து வந்து கம்மியாக இருக்கவங்க பின்னாடி வருவாங்க. ஓகேவா? அப்போ அது புரியுதா? டோட்டலில் இவங்க கம்மியாக இருந்தாங்க, ஸோ இங்கே முதல்ல வந்துருச்சு. ஏன்னா அருண் தான் ஃபஸ்ட்டு நான் நேம் இருந்துச்சு, பட் அவங்க அருண் வந்து என்ன இருக்குது ஃபைனல் 3 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கான், பட் பாலு வந்து 389. அதனால் நான் ஷார்ட் பண்ணிடுறேன். யார் வந்து மார்க்ஸ் கம்மியாக வாங்கியிருக்காங்களோ அதுலேருந்து எனக்கு வந்து என்ன பண்ணுங்கள் நேம் லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போ ஆவரேஜில் யார் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆவரேஜில் யார் ஃபஸ்ட்டோ யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க முதலேருந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணால் இந்த மாதிரி இருக்குது பார்த்தியா, ஃபில்ட்ருன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்தோன்னே அதில் வந்து நேம் ஜஸ்ட் நம்ம இதில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் பை கலர் அது என்ன பண்ணிக்கலாம், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அந்த மாதிரி எதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம். ஓகே, சின்னதுலேருந்து பெருசு, பெருசுலேருந்து சிறுசு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை வந்து அதுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்செர்ட்டில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸில் நம்ம பார்த்தோம்னா காலமு, லைனு, பை சார்ட்டு, இல்லை பார் சார்ட்டு, இல்லை ஸ்கேட்டர் எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிக்சர் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், ஷேப் ஏதாவது கொடுக்கலாம், இல்லை டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் வேர் இஸ் யுவர் டேபிள், இந்த மாதிரி டேபிளாக ஃப்ரேம் ஆகுதாப்பா. ஸோ இப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேபிள் மாதிரி கூட ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதுனாலும் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேபிள் ஃப்ரேம் ஆகுதா, ஸோ இந்த டேபிள்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேமோ ரிஜிஸ்டர் நம்பரோ எதுனா ஒன்று என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணால் கூட எக்ஸல் ஷீட் பார்க்க கொஞ்சம் என்னவாக இருக்கும், அழகாக தெரியும். ஓகே, ஸோ நம்மளோட இதுதான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கலர் ஸ்கேல்ஸ் கொடுக்கணுமா, இப்போ ஸ்கேல் வந்து இப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னா அப்படி எதுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதுனாலும் மாற்றிக்கலாம். ஐகான் செட்ஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஐகான் செட்ஸாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ் இருக்குது, ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, கிரேட்டர் தான் இருக்கும், இல்லை டூப்ளிகேட் வேல்யூஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, நியூ ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ரூலுக்குள்ளே டைப் வந்து லோயஸ்ட் வேல்யூ, மேக்ஸிமம் வந்து ஹையஸ்ட் வேல்யூ, என்ன ஃபார்மேட் ஆல் செல் பேஸ்ட் ஆன் தேர் வேல்யூஸ். ஓகேவா? வேல்யூஸ் பேஸ் பண்ணி இது பண்ணணுமா, இல்லை செல்ஸ் தட் கண்டைன் அதில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை டாப் ஆர் பாட்டம் ரேங்க்டு வேல்யூஸ் படி நம்ம வந்து இது பண்ணுமா ஃபார்மேட் பண்ணணுமா, இல்லை ஃபார்மேட் ஒன்லி வேல்யூஸ் தட் ஆர் அபோவ் ஆர் பிலோ ஆவரேஜ் வேல்யூ படி இது பண்ணுமா. ஸோ இதில் நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு இஷ்டப்படி எது நீங்கள் சூஸ் பண்ணி, இப்போ நீங்கள் எதுனா ஒன்று சூஸ் பண்ணி பிலோ ஆவரேஜ் வேல்யூ போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன ஆயிருப்பாங்க செலக்ட் ஆயிருக்கும் செல். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது ஃபார்மேட் ஆஃப் டேபிள். செல்லோட ஸ்டைலை வந்து நம்ம என்னன்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 20%, 60% இந்த மாதிரி எதுனா ஒன்று நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஹெடர் அண்ட் ஃபுட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம். அதே மாதிரி டெலிட் ஏதாவது செல்லை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் செல்லை நீங்கள் டச் பண்ணி அதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல்லை வந்து நான் டச் பண்ணி டெலிட் கொடுக்குறேன், டெலிட் செல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த செல் என்ன ஆகிடும், அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். எங்கே டச் பண்ணேன்னு அந்த செல் என்ன ஆகிடும் டெலிட் ஆகும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணியும் கூட டெலிட் கொடுக்கலாம். டெலிட் த டேபிள் காலம் அப்படின்னா டேபிள் காலம் அந்த டெலிட் ஆகிடுச்சப்பா. இப்படியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலிட் ஏதாவது செல்லை வந்து டெலிட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் வந்து பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். ஃபார்மேட் வந்து காலம் வித்தை வந்து இது பண்ணுமா, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஏதாவது பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பெருசாக்கிக்கலாம் இல்லைன்னா சிறுசாக்கிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபில்டரிங் த ரிசல்ட்டர்ஸ் டிஸ்டிங்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுது. ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 60க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு, 60 பிலோ 60 இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் கிளாஸ், இல்லை எனக்கு அதை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் ஃபெயில் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி கலரில் நான் மாற்றிக்கலாம். அந்த கலர் வந்து அந்த செல்லோட கலர் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன ரெட் கலரில் மாற்றிக்கலாம். நம்ம கலர் இப்போ இந்த கலர்ஸ் செலக்ட் பண்ணி இந்த கலர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த செல் இந்த பர்டிகுலராக என்ன பண்ணுறேன், இந்த பையனில் ஃபெயிலுனா இதை நான் செலக்ட் பண்ணி இந்த கலரை வந்து இப்படி மாற்றிக்கலாம்.
ஸோ ஃபெயிலான பையனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு செல்லை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இது ஒரு தடவை நல்லா இன்னொரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.